அண்ணன் வைகோ அவர்களை நான் 80களின் தொடக்கத்திலேயே மாணவ பருவத்திலேயே கண்டு வியந்தவன். அவர் எங்கே உரையாற்றினாலும் அங்கே சென்று அவருடைய உரைகளை கேட்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவன். முத்தமிழறிஞர் கலைஞரின் போர்ப்படை தளபதியாக களத்தில் அப்போது வலம் வந்தவர், களமாடியவர். அன்றைக்கு அவரிடம் கண்ட அதே வேகம், அதே வீரியம் பல 10 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இன்றும் நீடிக்கிறது என்பது பெரும் வியப்பை தருகிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் விதைத்த சமத்துவ கொள்கையில் இன்னும் உறுதிப்பாட்டோடு விளங்குகிறார் என்பதற்கு சான்றாக இந்த சமத்துவ நடைபயணம் விளங்குகிறது. அவருடைய கொள்கை உறுதிப்பாட்டின் ஒரு சான்றாக இது அமைந்திருக்கிறது. செந்தில் அதிபர் அவர்கள் இங்கே அடுக்கினார். 1986 இருந்து 2018 வரையில் தொடர் நடைபயணங்கள் 10 முறை இதுவரையில் தமிழகத்தில் 6000 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட பெருமைக்குரியவர் என்பதை எடுத்துரைத்தார். அந்த நடைபயணங்கள் எல்லாம் வெவ்வேறு கோரிக்கைகளுக்கான நடைபயணங்களாக அமைந்திருந்தன. இந்த 11வது நடைபயணம் தம்முடைய கொள்கை இலக்கை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு நடைபயணமாக, மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நடைபயணமாக, ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு நடைபயணமாக அமைந்திருப்பது போற்றுதலுக்குரியது, மகிழ்ச்சி அளிக்கிறது. சொல்லப்போனால் சமத்துவத்திற்காக போராடக்கூடிய நாம் அனைவரும் அவரோடு இந்த நடைபயணத்தில் இணைந்தே நடக்க வேண்டும். அத்தனை சிறப்புக்குரிய ஒரு நடைபயணம் இது. பெரியார் இயக்கம் கண்டது சமத்துவத்திற்காகத்தான். பேரறிஞர் அண்ணா அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்ததும் சமத்துவத்திற்காகத்தான். முத்தமிழறிஞர் கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் அரசியல் செய்ததும் சமத்துவத்திற்காகத்தான். அவருடைய கருத்தியல் வாரிசாக இன்றைக்கு களத்திலே இருக்கிற திராவிடியன் மாடல் என்கிற சமத்துவ ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்களும் இங்கே போராடி கொண்டிருப்பது சமத்துவத்திற்காகத்தான்.